ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஜேபி. வெல்கம் டு டாப் 5 இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் 2.2 டெஸ்ட் சீரிஸ்க்கான டெஸ்ட் நம்பர் 10ஓட ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பசில்ஸும் இருக்க போகுது. சரியா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்கள். புகழ், குரேஷி, ரக்ஷன், சிவாங்கி, தங்கதுரை, உமர் அண்ட் வனிதா ஆர் சிட்டிங் ஆன் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் தி சென்டர். ஓகே, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு சர்க்குலர் டேபிளில் சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஓகேவா? சப்போ போட்டுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒன்லி 2 people sit between தங்கதுரை. நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன், பட் கொஷின் பேப்பரில் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்லி 2 people sit between தங்கதுரை அண்ட் சிவாங்கி when counted from the right of தங்கதுரை. தங்கதுரையோட வலதுபுறத்திலிருந்து பார்க்குறப்போ, தங்கதுரையோட வலதுபுறத்திலிருந்து பார்க்கும்போது சிவாங்கிக்கும் தங்கதுரைக்கும் 2 பேர் மட்டுமே இருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ தங்கதுரைக்கு வலதுபுறம் நான் இது 1 2 விட்டு சிவாங்கி இருக்கா. ஓகேவா? சரி, only 3 people sit between வனிதா அண்ட் குரேஷி when counted from the right of குரேஷி. குரேஷியோட ரைட் சைட்லேருந்து பார்க்குறப்ப வனிதாக்கும் குரேஷுக்கும் 3 பேர் இடையில இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே, சிவாங்கி சிட்ஸ் டு தி இமிடியட் ரைட் ஆஃப் குரேஷி. சிவாங்கி எங்கே இருக்கா? குரேஷுக்கு உடனடி வலது பக்கத்தில் இருக்கலாம். அப்போ சிவாங்கி குரேஷுக்கு உடனடி வலது பக்கத்தில் இருக்கான்னு போட்டாச்சு. இப்போ இதை போடுவோமா? 1 2 3 விட்டு வனிதா, 1 2 3 விட்டு வனிதா. ஸோ போட்டுட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். உமர் சிட்ஸ் டு தி இமிடியட் ரைட் ஆஃப் ரக்ஷன். உமர் சிட்ஸ் டு தி இமிடியட் ரைட் ஆஃப் ரக்ஷன். ரக்ஷனுக்கு உடனடி வலது பக்கத்தில் உமர் இருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ இந்த சர்க்கிள் டேபிள்லையே 2 பேர் ஒட்டி போடுற மாதிரி இடம் எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது. சாப்பா அங்கே மட்டும்தான் போட முடியும். உமர் எங்கே இருக்காரு? ரக்ஷனுக்கு ரைட் சைடில் உடனடி வலது பக்கத்தில் உமர் இருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே மிச்சம் யார் இருப்பா? புகழ் தான் பாக்கி இருக்காரு. புகழ் தான் இந்த பிளேஸில் இருக்க போகிறாரு. கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன். ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் குரேஷி அண்ட் உமர் வென் கவுண்டட் ஃப்ரம் தி ரைட் ஆஃப் குரேஷி. குரேஷியின் வலதுபுறத்திலிருந்து பார்க்கும்போது குரேஷுக்கும் உமருக்கும் எத்தனை பேர் நடுவில் இருக்கான்னு கேட்குறாங்க. குரேஷியோட வலதுபுறம்னா எது? இந்த பக்கம் 1 2. உமருக்கும் குரேஷுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன ஆன்சர் கிடைக்கும்? எனக்கு டி 2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? கசாமா, ஜக்கு, ஷின்சான், ராஜு, பிக்காச்சு, ஷீரோ அண்ட் ஆல்வின் ஆர் சிட்டிங் அரௌண்ட் சர்க்குலர் டேபிள். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? அதே 7 பேர் சர்க்குலர் டேபிள் தான். எதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அவுட்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம். எத்தனை பேர்? 7 பேர் ஃபேஸிங் டு தி சென்டர் தான். ஸோ அப்போ முடிஞ்சு போச்சு, ஈஸியாகவே போட்டுக்கலாம். இந்த சென்டர் அவுட்டர் எதுக்காக அப்படின்னா ரைட்டு லெஃப்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெளியே பார்த்து உட்காந்துறேன், எனக்கு இது லெஃப்ட் இது ரைட்டாக இருக்குமா? நான் உள்ளார்க்க பார்த்துருந்தா இது ரைட்டு இது லெஃப்டாக இருக்கும். ஃபைன். ஓகே, ஷின்சான் சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஆல்வின். ஷின்சான் எங்கே இருக்காருன்னா ஆல்வினுக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்துல இருக்கார். ஆல்வினுக்கு இடதுபுறத்தில் 3வது 1 2 3 தேர்ட் பிளேஸில் ஷின்சான் இருக்காரு. ஓகே, கசாமா சிட்ஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஷின்சான். ஷின்சானுக்கு இடதுபுறத்தில் 2வது இடத்துல யார் இருக்காங்க? கசாமா இருக்காங்க. ஷின்சானுக்கு இடதுபுறம் இது 1 2. இங்கே யார் இருக்காங்க? கசாமா இருக்காரு. ஓகே, ஜக்கு சிட்ஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் பிக்காச்சு. பிக்காச்சுக்கு வலதுபுறத்தில், ஓகேவா? பிக்காச்சுக்கு வலதுபுறத்தில் 3வது இடத்துல யார் இருக்காங்க? ஜக்கு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ராஜு சிட்ஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் ஜக்கு. ஜக்குக்கு ரைட் சைடில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க? ராஜு இருக்காரு. ஓகே, ராஜு இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஷின்சான். ஓகே, ஷின்சானுக்கு பக்கத்தில் ராஜு உட்கார்ல. அப்போ ஷின்சானுக்கு பக்கத்தில் 2 இடம் இருக்கா? முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 2 இடத்துல தான் எங்கேயோ வரப்போகிறாங்க. திரும்ப என்ன சொல்கிறாங்க? ஷின்சான் ஹூ சிட்ஸ் டு தி இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ராஜு. ஓகே, ராஜு இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஷின்சான். ஹூ சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ராஜுன்னு கேட்குறாங்க. அதான் கொஸ்டின் நமக்கு. இப்போ ராஜு உங்களுக்கு உட்காரலன்னா இந்த 2 பிளேஸில் ஒரு பிளேஸில் இருப்பாங்க. அது வர மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பிக்காச்சுலேருந்து 1 2 தேர்ட் பிளேஸில் எனக்கு ஜே வரணும். இப்போ நான் இங்கே பிக்காச்சு போட்டால் 1 2 3 தேர்ட் பிளேஸில் பிளேஸ் இருக்கா? இருக்காது. அடுத்து பிக்காச்சுக்கு இங்கே பாசிபிலிட்டி வச்சா 1 2 3 தேர்ட் பிளேஸில் ஜே வருவாங்க. ஒரு பிளேஸ் விட்டு ராஜு போட முடியும். பட் ராஜு எனக்கு என்ன பண்ணக்கூடாது? ஷின்சானுக்கு பக்கத்தில் வரக்கூடாது. அடுத்து இந்த பாசிபிலிட்டி தப்பாயிடுச்சு. அடுத்து எங்கே வைக்கலாம்? இங்கே வைக்கிறேன். யாரை வைக்கிறேன்? பிக்காச்சு வைக்கிறேன். பிக்காச்சுக்கு ரைட் சைட்னா இது எனக்கு 1 2 3 தேர்ட் பிளேஸில் ஜே வருவார்.
1 பிளேஸ் விட்டு ராஜு. இப்போ ராஜு சின்சான் பக்கத்தில் வராமல் இருக்காரா, முடிஞ்சு போச்சு. அப்போ கன்ஃபார்ம் கரெக்டாக போட்டுருவோம். அப்போ பிக்காச்சுக்கு ரைட் சைடில் 1 2 3rd பிளேஸில் ஜக்கு, ஜக்குலேருந்து ரைட் சைடில் 2nd பிளேஸில் ராஜு. அவங்க சொன்ன கண்டிஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். ராஜு வந்து எனக்கு சின்சான் பக்கத்தில் உட்காரக்கூடாது. மிச்சம் இருக்க பிளேஸில் யார் வருவா, இதில் யார் மிஸ் ஆகுறாங்க, சின்சான் வந்தாச்சு, ஷீரோ தான் மிஸ் ஆகுறாங்க. ஸோ இவர் யார், ஷீரோ. சின்சான் பக்கத்தில் ஷீரோ ஒன்று சேர்த்தாச்சா, முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், ராஜுக்கு இமிடியேட் லெஃப்ட் யாருன்னு கேட்குறாங்க. ராஜுவின் உடனடி இடது பக்கம் யார், ஆல்வின். முடிஞ்சு போச்சா. கொஸ்டின் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பேர் இருந்தால் ஜாலியாக போடலாமே தான் அந்த மாதிரி கொஸ்டின் வச்சுருக்கோம். ரைட். Question number 3 பாருங்க. PQRSTUV are sitting on a circular table facing to the center அப்படின்னு சொல்றாங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே, ஒரு 7 பேர் என்ன பண்றாங்க, டேபிளோட சென்டர் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. Only 2 people sit between P and T when counted from the right of P. P இன் வலதுபுறத்திலிருந்து பார்க்கும்போது, P உடைய வலதுபுறத்திலிருந்து பார்க்குறப்ப Pக்கும் Tக்கும் இடையில 2 பேர் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ 1 2 விட்டு T போட்டாச்சு. Only 2 people sit between T and V. Tக்கும் Vக்கும் இடையில 2 பேர்னு சொல்கிறாங்க. இப்போ Tலேருந்து 2 பேர் விட்டு V இங்கே போட்ட இடம் இருக்கா, இல்லை. அப்போ இந்த பக்கம் தான் போடுவேன். 2 பேர் விட்டு போட்டால் P பக்கத்தில் V வருவாங்க. கிளியரா? ஓகே. Only 3 people sit between P and Q. Pக்கும் Qக்கும் இடையில் 3 நபர்கள் உள்ளனர் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ Pலேருந்து 1 2 3 விட்டு Q எங்கேயும் போடலாம். 1 2 3 விட்டு Qவை போட முடியாது, இடம் இல்லை. அப்போ இங்கே இந்த பக்கம் தான் வருது. 1 2 3 விட்டு Qவை நான் மென்ஷன் பண்ணிப்பேன். ஃபைன். R sits to the immediate left of U. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Uக்கு உடனடி இடது பரத்தில் எனக்கு யார் இருக்காங்க, R இருக்கான்னு சொல்லிட்டாங்க. 2 பேர் ஒட்டி போகிற மாதிரி இடம் எங்கே இருக்குது, எனக்கு இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ Rக்கு ரைட் சைடில் எனக்கு U வரணும். முடிச்சு போச்சு. யார் மிச்சம் இருக்கா, PQR, S தான் பெண்டிங். எஸ்ஸை ஃபில் பண்ணியாச்சு. கொஸ்டின் பாருங்கள், Q அண்ட் U 2 பேருக்கு இடையில் ரைட் ஆஃப் Qலேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப எத்தனை பேர்னு கேட்குறாங்க. அப்போ Qவின் வலதுபுறத்திலிருந்து Uவை பார்க்கணும். Qவுடைய வலதுபுறம் இது இந்த பக்கம் தான். 1 2 3 4 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆன்சர் என்ன கிடைக்க போகுது எனக்கு, 4 ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. அன்பு, குணா, ராஜன், தனுஷ், ராஷ்மிகா, வேலு அண்ட் சந்திரா ஆர் சிட்டிங் அரௌண்ட் a circular table facing the center of the table. ஸோ இப்போ எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தா, அன்பு, குணா, ராஜு, வேலன், தனுஷ், ராஷ்மிகா, சந்திரா. ஸோ 7 பேர் இருக்காங்களா? ரைட். சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ எது ரைட்டாக இருக்க போது, எனக்கு இதுதான் ரைட்டாக இருக்க போது, இதான் லெஃப்டாக இருக்க போது. Only one person sit between Chandra and Velu when counted from the right of Chandra. சந்திராவுடைய வலது பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப சந்திராவுக்கும் வேலுக்கும் ஒரு ஆள் தான் நடுவில் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ சந்திராவுக்கு வலது பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு ஆளை விட்டு நான் வேலுவும் மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, சரி. Only one person sit between வேலு அண்ட் ராஜன். வேலுக்கும் ராஜனுக்கும் நடுவில் ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்களா? இப்போ நான் இந்த பக்கம் போடுறதுக்கு ஒரு ஆள் விட்டு போகிறது எனக்கு இடமே இல்லை. ஸோ வேலுலேருந்து அந்த பக்கம் ஒரு ஆள் விட்டு போட்டால் இங்கே எனக்கு ராஜன் வருவாங்க. ரைட். அடுத்து பாருங்கள். Only one person sit between Velu and Rajan. Only one person sit between Chandra and Rashmika. சந்திராவுக்கும் ராஷ்மிகா நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ஆள் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சந்திரா இருக்குது. இங்கேருந்து ஒரு ஆள் விட்டு ராஷ்மிகா போட முடியுமா, முடியாது. இங்கேருந்து ஒரு ஆள் விட்டு போட்டால் ராஷ்மிகா இங்கே வந்துடுவாங்க. 2 ஆர் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஆர் என்னது, ராஜன், இது ராஷ்மிகா. ஓகேவா? ஃபைன். Only 2 people sit between அன்பு அண்ட் ராஜன். ராஜனுக்கும் அன்புக்கும் நடுவில் 2 பேர்ன்றாங்க. இப்படி 2 பேர் விட்டு போட எனக்கு அன்பு போட்ட இடம் இருக்குது. ஸோ இப்படி விட்டு போட்டால் அன்பு இங்கே வருவார். ஓகே. Only one person sit between குணா அண்ட் ராஷ்மிகா. குணாக்கும் ராஷ்மிகாவுக்கும் ஒரு ஆள் தான் நடுவில் இருக்காங்கண்ணா. ஸோ 1 விட்டு குணா போட இடம் இல்லை, இங்கே தான் போடுவேன். முடிஞ்சு போச்சு. ஸோ பேலன்ஸ் யார் இருக்கா, எல்லோரும் போட்டோமா? அன்பு, குணா, ராஜன், தனுஷ் தான் பெண்டிங் இருக்காரு. ஸோ தனுஷை நான் இங்கே முடிச்சுட்டேன். கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். Who sits third to the right of தனுஷ்? தனுஷுக்கு வலதுபுறத்தில் 3ஆம் இடத்துல யார் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ தனுஷுக்கு வலதுபுறத்தில் 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 1 2 3. யார், வி ஃபார் வேலு. ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். 7 ஃப்ரெண்ட்ஸ் டோலு, போலு, காலியா, சுக்கி, இந்துமதி, ஜக்கு, ராஜு ஆர் சிட்டிங் அ ரோ ஃபேஸிங் நார்த். ஒரு நார்த் ஃபேஸ் பண்ண ரோவில்
இந்த 7 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கான்னு சொல்கிறாங்க. சரியா, முடிஞ்சு போச்சு. ஒன்லி 3 people sit to the left of ராஜு. நல்லா இந்த ஒன்லியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா, ஈஸியாக போட முடியும். லெஃப்ட் ஆஃப் ராஜு, ராஜுக்கு லெஃப்ட் சைடில் 3 பேர் மட்டும் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜு எங்கே இருப்பார்? லெஃப்ட்லேருந்து 3 பேர் மட்டும் தள்ளி எனக்கு ராஜு இங்கே இருப்பார். ஓகே, அப்போ மிடில் ஆஃப் தி ரோவில் இருக்கார். ஃபைன். ஒன்லி சுக்கி சிட்ஸ் டு தி ரைட் ஆஃப் டோல். டோலுக்கு வலது பக்கத்தில் இருந்து பார்த்தா சுக்கி மட்டும்தான் இருக்கா, அதாவது டோலுக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒரு ஆள் தான் இருக்காங்க. அப்போ டோல் எங்கே இருப்பார்? ரைட் ஹேண்ட்லேருந்து ஒரு ஆள் மட்டும் விட்டு டோல் இங்கே இருப்பாங்க, இங்கே சுக்கி இருக்காங்க. ஓகே, ஒன்லி 3 people sit between டோலு அண்ட் ஜக்கு. டோலுக்கும் ஜக்குக்கும் நடுவில் 3 பேர் இருக்கான்னு சொன்னால் 1 2 3 விட்டு ஜக்கு எனக்கு செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்டாக இருப்பாங்க. ஓகே, இந்துமதி சிட்ஸ் அட் சம் பிளேஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் போலு. இந்துமதி ஏதோ ஒரு இடத்துல போலுக்கு லெஃப்ட் சைட்லேயும், பட் சம் பிளேஸ் டு தி ரைட் ஆஃப் காலியா. காலியாவுக்கு ஏதோ ஒரு வகையில் ரைட் சைட்லேயும் இருக்குது. ஓகே, அப்போ எனக்கு இவங்க கண்டினியூஸாக ஒட்டி வரணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் இந்த ஆர்டர் மிஸ் ஆகக்கூடாது. KIBயை மிச்சம் இருக்க இடத்துல ஃபில் பண்ணிடுவோம். KIB முடிஞ்சு. காலியா, இந்துமதி, போலு. கொஷின் பாருங்கள், ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் காலியா அண்ட் போலு. காலியாக்கும் போலுவுக்கும் இடையில் எத்தனை நபர்கள் உள்ளான்றதா கொஷின். காலியா இங்கே இருக்காரு, இங்கே இருக்கார். போலு இங்கே இருக்கார், இங்கே இருக்கார். 1 2 3. ஸோ 3 members ஆர் த ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. 7 people என்னென்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க? ரோ ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க, நார்த்தை ஃபேஸ் பண்ணி. ஒன்லி J sits to the left of Q. ஸோ 7 பேர். 1 2 3 4 5. ஒன்லி 4 people sit between J and only J sits to the left of Q. Qவுக்கு இடது புறத்தில் யார் இருக்கா? J மட்டும்தான் இருக்காங்க. Qவுக்கு இடது புறத்தில் J மட்டும்தான் இருக்காங்கன்னா வேறு யாரும் லெஃப்ட் சைடில் யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், J and I எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் தான் இருக்காங்க. 1 2 3 4 people are there. வேர்? J and Iக்கு பிட்வீனில். ஓகே, ஒன்லி O sits between P and K and P is not an immediate neighbor of I. ஐக்கு பக்கத்தில் P இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்க? O sits between P and K சொல்கிறாங்க. அப்போ Pக்கும் Kக்கும் நடுவில் யார் இருக்கா? O தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஐக்கு பக்கத்தில் P வரக்கூடாதுன்னா இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அடுத்து இந்த Pக்கும் Kக்கும் இடையில O வரணுமா? இப்போ இந்த 2 பிளேஸ் இருக்குது எனக்கு, இந்த 2 பிளேஸ் இருக்கா? இப்போ நான் P இங்கே போட்டால் OK இப்படி போடலாம். P இங்கே போட்டால் OK போட இடல, OK போட இடல. அப்போ கன்ஃபார்ம் எங்கே வருவாங்க? Qக்கு பக்கத்தில் Pயும், Pவிலேருந்து 1 விட்டு O, இங்கே K. பேலன்ஸ் யார் இருக்கா? ரைட் ஹேண்டில் யார் இருப்பான்னு பார்த்தா மிச்சம் இருக்கிறது என்ன? I தான் மிச்சம் இருக்கா? ஸோ I இல்லை. யார் மிச்சம் இருக்கா? L மிச்சம் இருக்காங்க. L இஸ் ஆன் தி எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்டுன்னு சொல்லியாச்சு. கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், ஹூ சிட்ஸ் அட் தி எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட் ஆஃப் தி ரோ. நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதுதான் கொஸ்டினே ஆன்சராகவே இருக்குது. ஸோ L இஸ் அப்படி தான் ஆன்சராக இருக்க போது. ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 7 பாருங்க. 7 people அஜித், பரத், லாஸ்லியா, மணி, நக்குல், விஜய் சிட்டிங் அரௌண்ட் ஃபேஸிங் நார்த் அப்படிக்கே ஒரு ரோலை வடக்க பார்த்த மாதிரி இந்த 7 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே, ஒன்லி 5 people sit between விஜய் அண்ட் அஜித். இந்த ரோலே மொத்தமாக 7 பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு நடுவில் 5 பேர் அவங்க என்ன பண்ண முடியும்? விஜய் அஜித்தும் இந்த கார்னர் இல்லாட்டி அந்த கார்னர் இருப்பாங்க. கரெக்டா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, நக்குல் சிட்ஸ் டு தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் அஜித். அஜித்துக்கு லெஃப்ட் சைடில் நக்குல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அஜித்தை இங்கே போட்டேன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் இடமே இல்லாமல் போயிடுமா? முடிஞ்சு. அதாவது இங்கே பாருங்கள், அஜித் நக்குல் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் அஜித். அஜித்துக்கு லெஃப்ட் சைடில் எனக்கு இடம் வேணும். இங்கே போட்டால் இடம் இருக்காதா? அப்போ கன்ஃபார்ம் எங்கே போடுவேன்னா அஜித் இங்கே தான் போடுவேன், இங்கே நக்குல். அப்போ இந்த பிளேஸில் யார் வந்துடுவாங்க? விஜய் வந்துடுவாங்க. ஒன்லி 1 person sit between நக்குல் அண்ட் லாஸ்லியா. நக்குலுக்கும் லாஸ்லியாவுக்கும் நடுவில் ஒரு ஆள் தான் இருக்காங்க. மணி சிட்ஸ் அட் சம் பிளேஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் சூர்யா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மணி எங்கே இருக்காரு? சூர்யா ஏதோ ஒரு இடத்துல லெஃப்ட் சைட்லேயும், சம் பிளேஸ் டு தி ரைட் ஆஃப் பரத். பரத்துக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் ரைட் சைட்லேயும் இருக்காங்க. அப்படியே எத்தனை ஃபில் பண்ணால் போதுமா? BMS முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் பாருங்கள், ஹூ சிட்ஸ் தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் தி லைன். லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் தி லைன்லேருந்து யார் எனக்கு தேர்ட் பிளேஸில் இருக்காங்க? மணி தான் இருக்காரு. ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 8 பாருங்க. PQ, RS, TU, we have an exam on different days of a week starting from Monday to Sunday அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுது? மண்டேல ஸ்டார்ட் பண்ணி டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே,
ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே இவங்களுக்கு எக்ஸாம் இந்த மாதிரி டேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், Q has an exam on Friday. ஃப்ரைடே அன்றைக்கி யாருக்கு எக்ஸாம் சொல்லிட்டாங்க, Qக்கு கன்ஃபார்மாக எக்ஸாம் இருக்குது சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாக்ட்லி 3 people have an exam between R and T. ஆருக்கும் டீக்கு இடையில 3 பேருக்கு எக்ஸாம்னா எனக்கு என்ன பண்ணலாம், இவங்க வேணால் வரலாம் இல்லையா. ஆனால் அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நெய்தர் ஆஃப் whom has exam on Sunday. சண்டே அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. அப்போ இங்கே வரலாம், இப்படி ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 விட்டு டி வரலாம், அப்படி ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 விட்டு டி வரலாம். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் சண்டேலாம் அவங்க வரக்கூடாது. P has exam on immediately after U. Pக்கு எக்ஸாம் என்ன பண்ணுது, U போடுறாண்டியா, அதுக்கு அடுத்து நடக்குது எக்ஸாம். V has exam immediately before T. Tக்கு முன்னாடியே என்ன பண்ணுது, Vக்கு எக்ஸாம் இருக்குது. இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம். Tக்கும் Rக்கும் நடுவில் 3 பேருக்கு எக்ஸாம்னு சொன்னாங்களா, Tக்கும் Rக்கும் நடுவில் எனக்கு 3 பேருக்கு எக்ஸாம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணால் 1 2 3 விட்டுட்டு என்ன பண்ண முடியாது, இங்கே R போட முடியாது. அடுத்து இங்கே T ஸ்டார்ட் பண்ணால் 1 2 3 விட்டு இங்கே என்ன பண்ணலாம், R நான் போடலாம், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், Tக்கு முன்னாடி உடனடியாக யாருக்கு எக்ஸாம் இருக்குது, Vக்கு எக்ஸாம் இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்த்து போகிற மாதிரி எனக்கு எங்கே டைம் இருக்குது, இங்கே U இங்கே Pக்கு எக்ஸாம் போடுவேன். சொல்ல இங்கே லாஸ்ட்டில் மிச்சம் இருக்கிறது யார், PQR S தான் மிச்சம் இருக்காங்க. எஸ்ஸுக்கு தான் சண்டே எக்ஸாமினேஷன். கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், who among the following has exam on Wednesday? புதன்கிழமை அன்னைக்கு யாருக்கு தேர்வுன்னு கேட்குறாங்க, யாருக்கு எக்ஸாம், யூக்கு தான் எக்ஸாம். ஸோ ஆன்சர் என்ன நமக்கு, ஆப்ஷன் டி, யூ இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 9 பாருங்க, மோட்டு, பட்லு, ஜான், சிங்கம், ஜெஸ்ஸி, கார்த்திக், ஸ்டாலின் have exam on different days. வீக் ஆன் தி மண்டே ஸ்டார்டிங் ஃப்ரம் தி சண்டேல முடியுது. ஸோ அதே மாதிரி கொஸ்டின் தான், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, ஸ்டாலின் ஹேஸ் எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. தேர்ஸ்டே அன்னைக்கு யார் எக்ஸாம் இருக்குது, ஸ்டாலினுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, எக்ஸாக்ட்லி 4 people have their exam between சிங்கம் அண்ட் கார்த்திக். சிங்கம்க்கும் கார்த்திக்கும் நடுவில் எத்தனை பேருக்கு எக்ஸாம் இருக்கா, 4 பேருக்கு எக்ஸாம் இருக்குது. அது இல்லாமல் நெய்தர் ஆஃப் ஹேஸ் எக்ஸாம் ஆன் சண்டே. சண்டே அதே மாதிரி என்ன கிடையாது, அவங்க 2 பேருக்கு எக்ஸாம் கிடையாது. அப்போ எனக்கு சிங்கம்க்கும் கார்த்திக்கும் 4 பேர் நடுவில்னா இங்கே சிங்கம் போட்டால் 1 2 3 விட்டு கார்த்திக் இங்கே வருவார், இங்கே தள்ளி போட்டால் இங்கே வருவார். அடுத்து படித்தா நம்ம பாசிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஜான் ஹேஸ் அன் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் மோட்டு. ஜானுக்கு எப்போ எக்ஸாம் இருக்குது, மோட்டுக்கு முன்னாடி உடனடியாக இருக்குது. ஓகே, ஜெஸ்ஸி டஸ் நாட் ஹாவ் அன் எக்ஸாம் ஆன் ஃப்ரைடே. ஜெஸ்ஸிக்கு என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரைடேல எக்ஸாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்க போகிறோம். சிங்கம் டஸ் நாட் ஹாவ் அன் எக்ஸாம் ஆஃப்டர் மோட்டு. மோட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடையாது, சிங்கம்க்கு எக்ஸாம் கிடையாது சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கு இல்லையா 4 பேர், யாருக்கு, சிங்கம்க்கும் கார்த்திக்கும் எனக்கு எக்ஸாம் இருக்கணும். ஆனால் சிங்கம்க்கு என்ன பண்ணக்கூடாது, மோட்டுக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சிங்கம் ஃபஸ்ட்டு போடுறோமா. ஸோ 1 சிங்கம் ஸ்டார்ட் பண்ணால் 1 2 3 எடுத்து 4 விட்டு நான் என்ன பண்ணுவேன், கார்த்திக்கு இங்கே போடுவேன். ரைட். நெக்ஸ்ட் ஜேஎம் ஜக், அதாவது யார், ஜானுக்கும் மோட்டுக்கும் என்ன பண்ணணும், எனக்கு எக்ஸாம் உடனடியாக வரணும். சிங்கம் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு மோட்டுக்கு அப்புறம் வரக்கூடாது சொன்னால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போட்டோமா. ஸோ ஜேஎம் ஜானும் மோட்டும் போட்டு வச்சு, இது சிங்கம், இது கார்த்திக். இன்னொரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, என்ன சொல்லியிருந்தாங்க, இங்கே ஜெஸ்ஸிக்கு எனக்கு ஃப்ரைடே எக்ஸாம் கிடையாது சொன்னாங்க. இங்கே ஃப்ரைடேவும் சண்டே மட்டும் தான் பாக்கி இருக்குது. அப்போ ஜெஸ்ஸி எங்கே வந்துடுவாங்க, சண்டேல வந்துடுவாங்க, ஃப்ரைடேல வரக்கூடாது இல்லையா. ஸோ அப்போ ஃப்ரைடேல யார் இருப்பாங்கன்னு பார்த்தா, ஃப்ரைடேல யார் இருப்பா, மிச்சம் யார் இருக்கா, ஜெஸ்ஸி, கார்த்திக், ஸ்டாலின், பட்லு தான் மிச்சம் இருக்காரு. பட்லுக்கு தான் வந்து என்ன பண்ணுது, எனக்கு ஃப்ரைடே எக்ஸாம். கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், யாருக்கு டியூஸ்டே எக்ஸாம்னு கேட்குறாங்க. டியூஸ்டே அன்னைக்கு யாருக்கு எக்ஸாம், ஜானுக்கு. ஸோ அப்போ எனக்கு ஜானுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள், ஈச் ஆஃப் பி சி டி இ எஃப் G and H has exam on different days of a week starting from Monday to ending on Sunday. Okay, Monday la start பண்ணி Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. முடிஞ்சு போச்சா. கொஸ்டின் பாருங்க, only 2 people have exam after B. Bக்கு அப்புறம் 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்லி சொன்னா கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 பேர் தான் இருக்காங்கன்னா B 2 பேரை விட்டு கீழே இருந்து 3 இடத்துல ஃப்ரைடேல எக்ஸாம் வச்சிருக்காரு. ஓகே, only 2 people have exam between B and C. பிக்கும் சிக்கு விட 2 பேருக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கீழே பாருங்கள், 2 பேர் விட்டு போட முடியுமா, இடம் இல்லை. இப்போ மேலே தான் தேர்ஸ்டே வெனஸ்டே விட்டு டியூஸ்டே அன்னைக்கு சிக்கு எக்ஸாம். எஃப் ஹேஸ் எக்ஸாம் இமிடியேட்லி பிஃபோர் இ. எஃப்க்கு எக்ஸாம் எப்படி இருக்குது, ஈக்கு முன்னாடியே இருக்குது.
H has exam immediately after G. Gக்கு அதுக்கப்புறமா என்ன இருக்கு? Hக்கு எக்ஸாம் இருக்கு. கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்துட்டோம். அடுத்து H has exam on some days before F. Fக்கு முன்னாடி என்ன இருக்கா? Hக்கு எக்ஸாம் இருக்கு. அப்போ ரெண்டு பேர்ல யார் எங்கே போகணுன்னு டவுட் வேணாம். என்ன பண்ணணும்? Fக்கு முன்னாடி எனக்கு Hக்கு எக்ஸாம் இருக்கணும்னா அப்போ G, H, F, E. பேலன்ஸ் யார் இருக்கா? எனக்கு C, D தான் மிஸ் ஆகுறாங்க. மண்டே அன்னைக்கு எனக்கு Dக்கு எக்ஸாம். கொஸ்டின் பாருங்க, on which day D has exam? Dக்கு எனக்கு எக்ஸாம் மண்டே, ஆப்ஷன் B. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ஸோ மண்டே டு சண்டே தான் அதுவுமே. ஸோ மண்டேல ஸ்டார்ட் பண்ணி டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட் அண்ட் சண்டே. No one has an exam before D. Dக்கு முன்னாடி யாருக்கு எக்ஸாம் இல்லைனா D தான் வாரத்தோட ஃபர்ஸ்ட் நாள். யாருக்கு எக்ஸாம்? மண்டேக்கு எக்ஸாம். Only 3 people have their exam between D and T. Dக்கும் Tக்கும் இடையில் 3 நபர்களுக்கு எக்ஸாம் இருக்கா. ஸோ D 1, 2, 3 விட்டு ஃப்ரைடே அன்னைக்கு Tக்கு எக்ஸாம். ஓகே. Only one person has the exam between T and S. Tக்கும் Sக்கு நடுவில் ஒரு ஆள் தான் எக்ஸாம் இருக்குன்றாங்க. ஸோ S என்ன பண்ணலாம்? சண்டேலையும் வரலாம், S வெட்னஸ்டேலையும் வரலாம். ஓகே. C has the exam on Wednesday. Cக்கு எக்ஸாம் என்னைக்கு இருக்குது? வெட்னஸ்டேல இருக்கா. இப்போ நம்ம பாசிபிலிட்டி வச்சோம்ல, எஸ் வந்து வெட்னஸ்டேலையும் வருவாங்க, சண்டேலையும் வருவாங்கன்னு. அப்போ சண்டேல தான் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஏன்னா Cக்கு வெட்னஸ்டே எக்ஸாம் இருக்குது. ஓகே. E has exam on one of the days after F. Fக்கு அப்புறம் Eக்கு எக்ஸாம் இருக்குது. பட் on one of the days before U. Uக்கு முன்னாடி எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த இம்மிடியட்லி இல்லாமல் சம்வேர் பிஃபோர் ஒன் ஆஃப் தி டேஸ் வந்துச்சுன்னா இந்த ஆர்டரை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். F, E, U. கொஸ்டின் பாருங்க, on which day of the week does he have the exam? ஈக்கு என்ன நாளில் எக்ஸாம் இருக்கு, தேர்வு இருக்குன்னு கேட்குறாங்க. என்னைக்கு இருக்கு? வியாழக்கிழமை, தேர்ஸ்டே அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிறத ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் தமிழ் கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்க்ரால் பண்ணி போடுறப்போ நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். ஓகே. 12th கொஸ்டின் பாருங்கள். 7 movie boxes A, B, C, D, E, F and G are kept one over the other but not necessarily in the same order. ஒரு 7 பெட்டி என்ன பண்ணுறாங்க? ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 அடுக்கி வச்சுட்டாங்களா? முடிஞ்சு. அதுங்க நேம், அதோட ஆர்டரான டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுக்கலாமா? ஒன்லி 3 boxes are kept below B. Bக்கு கீழே 3 பெட்டி மட்டும்தான் இருக்கான். ஸோ பிக்கு கீழே 1, 2, 3 3 பெட்டி மட்டும்தான் இருக்குது. ஒன்லி 2 boxes are kept between B and G. எப்படி பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் G வருவாங்க, இப்படி பார்த்தாலும் G வருவாங்க. ஸோ பாசிபிலிட்டி தான் வைக்கிறோம். ஓகே. ஒன்லி A is kept immediately above E. ஈக்கு மேலே ஏ மட்டும் தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்போ ஈக்கு மேலே ஒரு ஆள் தான் இருக்கணும், ஈக்கு மேலே ஒரு ஆள் தான் இருக்கணும். அது யார்? ஏன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ G இங்கே வரப்போகிறது கிடையாது. G எங்கே வரப்போகுது? லாஸ்ட்டில் தான் வரப்போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். F is kept in some place below D. Dக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல Fவும் அண்ட் சம் பிளேஸ் above C. Cக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல Fவுமே இருக்குது. ஸோ D, F, Cயை ஃபில் பண்ணிப்பேன். கொஸ்டின் பாருங்கள். how many boxes are kept below C? Cக்கு கீழே எத்தனை பாக்ஸ் இருக்குது? ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் C 1 is the right answer. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. ஆண்டனி, பாஷா, முத்து, படையப்பா, கபாலி அண்ட் சிட்டி லிவ்ஸ் ஆன் 6 different floors. இது என்னது? எனக்கு ஃப்ளோர் பசில்ஸ் வந்திருக்கு. ஸோ டே பசில் பார்த்தோம், இப்போ ஃப்ளோர் பசில் பார்க்க போகிறோம். இதில் எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. நமக்கு 6 floors ஆர் தேர். 1, 2, 3, 4, 5, 6 floors இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோர்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடைய டேட்டா தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். முத்து லிவ்ஸ் ஆன் தி ஈவன் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் ஆன் தி ஃப்ளோர் நம்பர் 4. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6. முத்து என்ன பண்ணுறாரு? ஈவன் நம்பர் ஃப்ளோரில் இருக்காது, அதாவது இரட்டைப்படை எண் கொண்ட வரிசையில் வாழறாரு. அது வந்து என்ன கிடையாது? 4 கிடையாது சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்று எனக்கு 2ல் இருக்கணும் முத்து, இல்லாட்டி 6ல் இருக்கணும். கரெக்டாக? சரி, 2த்தில் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்லி 2 people live between முத்து அண்ட் சித்தி. சிட்டிக்கும் முத்துக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் முத்து எங்கே போட்டால் 1, 2 பிளேஸ் விட்டு சிட்டி இங்கே வருவார். முத்து எங்கே போட்டால் 1, 2 பிளேஸ் விட்டு சிட்டி இங்கே வருவார். கரெக்டாக? ஸோ ரைட். நெக்ஸ்ட், கபாலி லிவ்ஸ் ஆன் ஆட் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் ஆன் தி லோவர் மோஸ்ட் ஃப்ளோர்.
கபாலி என்ன பண்ணுறாரு லோவர் மோஸ்ட் ஃப்ளோரில் வாழலை, ஆனால் ஆட் நம்பர் ஃப்ளோரில் வசிக்கிறார். அப்போ 3ல் இல்லாட்டி 5ல் இருப்பார். கரெக்டாக 3ல் இல்லாட்டி 5ல் இருப்பார். ரைட். ஒன்லி 2 people live between கபாலி அண்ட் ஆண்டனி. கபாலிக்கும் ஆண்டனிக்கும் நடுவில் 2 பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, கபாலியை நான் இங்கே போட்டால் 1 2 விட்டு போட எனக்கு இடம் இருக்குமா, ஆண்டனிக்கு இடம் இருக்காது. அப்போ கண்டிப்பாக கபாலி இங்கே தான். 1 2 பிளேசஸ் விட்டுட்டு இங்கே ஆண்டனி, இங்கே கபாலி, முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே ஆல்ரெடி முத்துக்கு நம்ம வச்சுருந்தோமா, அவனை தூக்கிட்டு முத்து கண்டிப்பாக எங்கே வர போகிறாரு, மேலே டாப்பில் வர போகிறாரு. சரியா? அப்போ வச்ச பாசிபிலிட்டிலாம் என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட், படையப்பா லிவ்ஸ் இமிடியட்லி பிலோ கபாலி. கபாலி உடனடியாக கீழே யார் வசிக்கிறாங்க, படையப்பா வசிக்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட், மேலே என்ன விட்டுட்டு இருந்தோம் நம்ம, ஒன்லி. ஸோ ஆட் நம்பர் ஃப்ளோரில் வாழுது யாருன்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு கபாலின்னு சொல்லியிருந்தோம். கபாலி 5வது ஃப்ளோரில் வந்துட்டார். 4th அடுத்து என்ன பண்ணுவோம், முத்து வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோரில் வாழறான்னு சொன்னோம், அதையுமே முடிச்சிட்டோம். ஒன்லி 2 people live between முத்து அண்ட் சிட்டி. முத்துக்கும் சிட்டிக்கும் நடுவில் 2 பேருன்னு சொன்னோமா, ஸோ 2 பேர் விட்டு சிட்டியை போட்டாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது யார் எனக்கு, ஸோ பாஷா மட்டும்தான் பேலன்ஸ் இருப்பார். பாஷா தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வாழறாரு. ஓகேவா? சரி. ஹவு மெனி பீப்புள் லிவ் பிட்வீன் பாஷா அண்ட் படையப்பா. பாஷாக்கும் படையப்பாக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. COUNT and Y lives on 6 different floors of the same building. 6 5 4 3 2 1. Okay. Only 2 people live above C. Cக்கு மேலே எனக்கு 2 பேர் தான் வாழணும். அப்போ C எங்கே இருப்பார், மேலேருந்து 2 பேர் விட்டு 4th ஃப்ளோரில் இருப்பார். Only 2 people live between C and T. Cக்கும் Tக்கும் இடையில 2 பேர்ன்றாங்க. சிக்கு மேலே 2 பேர் விட்டால் இடம் இருக்கா, இல்லை. ஸோ 1 2 விட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் டி வாழறாரு எனக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒன்லி N lives between C and U. சிக்கு யூக்கும் இடையில எனக்கு N மட்டும் தான் வாழறான்னு சொல்கிறான். ஸோ எப்படி வரலாம், எங்க CNU இப்படி வரலாம், CNU இப்படி வரலாம் இல்லையா? அடுத்து படித்தா நமக்கு தெரிஞ்சிடும். Y lives immediately below C. சிக்கு கீழே உடனடியாக யார் வராங்க, எனக்கு Y வாழறாங்க. அப்போ இப்படி வர மாட்டாங்க. ஸோ N யூன்னு கிடைக்க போகுது. இங்கே எனக்கு யார், ஒய்ன்னு வர போகிறாங்க. பேலன்ஸ் இருக்கிறது யார், எனக்கு CO தான் மிச்சம் இருக்குது. O is on the second floor. கொஸ்டின் பாருங்கள். Who lives on the floor number 2? 2 என்ற எண் கொண்ட தளத்தில் வாழ்பவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ O அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். 7 boxes D, E, F, G, S, T, U are kept one over the other but not necessarily in the same order. ஓகேவா? 7 பாக்ஸ் இருக்குது. 7 பாக்ஸ் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கோம். அதோட ஆர்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே. ஒன்லி 3 boxes are kept above G. ஜிக்கு மேலே 3 பாக்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறோம். ஜிக்கு மேலே 1 2 3 பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒன்லி 1 box is kept between T and G. இப்போ எப்படி பார்த்தாலுமே அப்படி தான் வரப்போகுது. ஏன்னா டீலேருந்து ஒரு பாக்ஸ் விட்டு எனக்கு ஜி இப்படி போட்டாலும் போடலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம், ஒன்லி 1 box is kept. ஒன்லி 3 boxes are kept above G and 1 box is kept between T and G. ஸோ இப்படி வர பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு பாக்ஸ் விட்டுட்டு இப்படி வரவும் பாசிபிலிட்டி இருக்குது. கரெக்டாக? ஃபைன். எஸ் இஸ் ஒன்லி 3 boxes are kept between T and S. டீக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எனக்கு 3 பாக்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டீலேருந்து 1 2 3 பாக்ஸஸ் விட்டு எஸ் இங்கேயே வருவான். டீலேருந்து 1 பாக்ஸஸ் விட்டு 1 2 3 அப்படியே வர முடியும். ஓகேவா? இதான் பாசிபிலிட்டி நமக்கு. எஸ் இஸ் கெப்ட் அட் சம் பிளேஸ் எபவ் ஜி. முடிஞ்சு போச்சா? ஜிக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல எஸ் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி தான் போட போகிறோம் நம்ம. எனக்கு என்ன பண்ணணும், இங்கே டீயை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன பண்ண முடியும், எஸ் இங்கே வச்சு 1 2 3 பாக்ஸ் விட்டு டீயை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபைன். அடுத்து எஃப் இஸ் கெப்ட் அட் ஒன் ஆஃப் தி பிளேசஸ் எபவ் டி. எஃப் எங்கே இருக்குன்னா டிக்கு மேலே ஏதோ ஒரு பிளேஸ்லையும். யூ இஸ் நாட் கெப்ட் இமிடியட்லி எபவ் ஆர் பிலோ டி. யூ எங்கே இல்லை, டீக்கு மேலே இல்லை கீழேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ கண்டிப்பாக யூ இல்லைனா மிச்சம் இருக்கிறதுல இங்கே தான் ஒரு பிளேஸில் வர போகிறாங்க. ஓகே. விச் பாக்ஸ் இஸ் கெப்ட் அட் தி லோவர் மோஸ்ட் பொசிஷன் கேட்குறாங்க. சரியா? ஸோ எஃப் டி அண்ட் மிச்சம் இருக்கிறது இ இஸ் கெப்ட் இமிடியட்லி எபவ் பிலோ எஸ். ஸோ முடிஞ்சு போச்சா? ஓகே. யூ. ஃபைன். ஸோ ஆன்சர் கொஸ்டின் எனக்கு என்னன்னு பாருங்கள். லோவர் மோஸ்ட் பாக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. லோவர் மோஸ்ட் பாக்ஸ் என்ன, எனக்கு டி தான். ஸோ டி, ஆப்ஷன் டி, டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா?
Question number 16 பாருங்க 7 boxes அதே மாதிரி 7 boxes இருக்கு only 3 boxes are kept between 1 2 3 4 5 6 7 only 3 boxes are kept above G G க்கு மேல 3 box மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க so G க்கு மேல எனக்கு 3 boxனா 1 2 3 boxes only 3 boxes are kept between A and F A க்கு F க்கு இடையில எனக்கு 3 box இருக்குன்னு சொல்லியாச்சு ஓகேவா so F நான் இங்க ஸ்டார்ட் பண்ணா 1 2 3 A விட்டு இங்க வருவாங்க ரைட் நெக்ஸ்ட் பாருங்க only 3 boxes are kept between F F is kept at some place above G G க்கு மேல ஏதோ ஒரு இடத்துல தான் எனக்கு என்ன இருக்கு F இருக்குன்னு சொல்றாங்களா ரைட் D is kept at one of the places above E D எங்க இருக்குனா E க்கு மேல ஏதோ ஒரு பிளேसेसல எனக்கு என்ன இருக்கு E இருக்கு C is not kept immediately above or below A ஓகே C வந்து A க்கு மேலயும் இல்ல கீழயும் இல்ல மொத்தத்துல A க்கு நெய்பர் வந்து எனக்கு யார் கிடையாது C அப்படிங்கற பாக்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க ஓகே how many boxes are kept below D சோ அப்படியே பார்த்தோம்னா A மற்றும் G க்கு இடையில் ஒரு பெட்டி மட்டுமே வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க சோ A ல இருந்து இங்க வந்து 1 2 ரைட்டா சோ போன क्वेश्चनல பார்த்தா அதே கான்செப்ட்ஸ் தான் இந்த ABCD மட்டும் தான் மாறி இருக்கு ரைட் அடுத்து எனக்கு A க்கு F க்கு நடுவுல 3 பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்றப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னா 1 2 3 பாக்ஸ் விட்டு F வருவார் 1 2 3 பாக்ஸ் விட்டு F வருவார் எனக்கு என்ன சொன்னாங்க G க்கு மேல F வரணும்னு சொல்றாங்களா அப்ப கன்ஃபார்மா F is on the second place from the top இப்போ 1 2 3 பாக்ஸஸ் விட்டு A க்கு G க்கு இடையில ஒரு பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா D is kept at one of the places above E okay next B is kept immediately below F F க்கு கீழ உடனடியா B இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து C is not kept immediately above or below B இந்த C வந்து என்ன பண்ண கூடாது A க்கு ஒட்டி வர கூடாது சொன்னதால C இங்க போட்டுட்டோம் இவன் வச்சிருக்கிறது மிச்சம் யார் எனக்கு D E தான் சோ E D क्वेश्चन என்ன எனக்கு D க்கு யார் வந்து உடனடியா கீழ இருக்குதுன்னு கேக்குறாங்க யார் உடனடியா கீழ இருக்கா A பாக்ஸ் தான் இருக்கு சோ ஆப்ஷன் சோ क्वेश्चन என்ன how many boxes D பாக்ஸ் க்கு எத்தனை பாக்ஸ் கீழ இருக்கு ரெண்டு பாக்ஸ் இருக்கு ஆப்ஷன் A Question number 17 பாருங்க 7 boxes D E F G S T and U are kept one over the other but not necessarily in the same order only 2 boxes are kept below T ஓகேவா சோ 7 பாக்ஸ் அதே மாதிரி only 2 boxes are kept below T T க்கு கீழ எனக்கு ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கணும் only one box is kept above U U க்கு மேல எனக்கு ஒரு பாக்ஸ் தான் இருக்கணும் only one box is kept between U and D U க்கும் D க்கும் இடையில ஒரு பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க U க்கு மேல ஒரு பாக்ஸ் விட்டு போட முடியுமா முடியாது அப்ப ஒரு பாக்ஸ் விட்டு போட்டா D is on the fourth place okay G is kept immediately above S எனக்கு நல்லா பாருங்க ரெண்டு பேர் ஒட்டி போற மாதிரி இடம் இங்க பாக்கி இருக்கு எனக்கு இங்க லாஸ்ட்ல மட்டும் தான் இருக்கு சோ G S இங்க நான் ஃபில் பண்ணிப்பேன் F is kept at some place below E S எங்க இருக்கு E க்கு ஏதோ ஒரு இடத்துல கீழ இருக்கு அப்படி சொல்றாங்க how many boxes are kept between E and G ஓகேவா E க்கும் G க்கும் எத்தனை பாக்ஸ் இருக்கு 1 2 3 4 பாக்ஸஸ் இருக்கு சோ ஆப்ஷன் D 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் in question number 18 பாருங்க தோனி ஜடேஜா விராட் Hardik, Surya and Rohit live on 6 different floors of a same building. The lowermost floor இந்த கதெல்லாம் சும்மா படிக்க கூடாது சரியா நானே படிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அப்புறம் நீங்க படிறீங்க கமெண்ட்ல கழுவி ஊத்த கூடாது ரைட் சோ lowermost floor வந்து 1 அதுக்கு மேல 2 அதுக்கு மேல so on சொல்லிட்டு இந்த floor puzzle வந்தாலே ஒரு 3 லைன் வரைக்கும் அந்த கதையை தான் சொல்லிருப்பாங்க சரி எக்ஸாம் டைம்ல கரெக்ட்டா ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும் உட்கார்ந்து இத படிச்சு முடிச்சிட்டு சப்மிட் பண்ணிட்டு வந்திர கூடாது ரைட்டா சோ அப்ப எனக்கு 4 puzzle வரப்ப அத இக்னோர் பண்ணிக்கலாம் 1 2 3 4 5 6 how many floors இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நம்பரிங் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க only 3 people live between Surya and Rohit where Surya lives below Rohit ஓகேவா சூர்யாக்கும் ரோஹித்துக்கும் நடுவுல 3 பேர் தான் எனக்கு வசிக்கணும் அது என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கானா சூர்யா வந்து ரோஹித்துக்கு கீழ இருக்கும் அப்ப எப்படி இருக்கு எனக்கு நம்பரிங் ரோஹித்ல இருந்து 1 2 3 விட்டுட்டு சூர்யா இருப்பார் கரெக்ட்டா ஃபைன் Hardik lives on a odd number floor and immediately above Surya சூர்யாக்கு உடனடியா மேல ஹார்திக் இருக்காரு and ஹார்திக் எங்க இருக்காரு என்ன ஃப்ளோர்ல இருக்காரு odd number floorல இருப்பார் இப்போ ஃபர்ஸ்ட்ல போட்டா எனக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல செகண்ட்ல தேர்ட்ல போட்டா இருக்கு சோ இங்க H இங்க S வச்சு போட்டுறேன் ஓகேவா
சரி அடுத்து 5ல் போட்டால் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ 3rd ஃப்ளோரில் தான் கண்டிப்பாக ஹார்திக், 2nd ஃப்ளோரில் சூர்யா, 1 2 3 விட்டுட்டு எனக்கு யார் வருவா, ரோஹித் வருவாங்க. சரியா? ஸோ 5th ஃப்ளோரு 6th ஃப்ளோரில் எனக்கு ரோஹித் வருவாங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு விராட் லிவ்ஸ் ஆன் ஒன் ஆஃப் தி ஃப்ளோர்ஸ் பிலோ தோனி. விராட் எங்கே இருக்காரு, தோனிக்கு ஏதோ ஒரு இடத்துல கீழேயும், அண்ட் ஒன் ஆஃப் தி ஃப்ளோர்ஸ் எபவ் ஜடேஜா. ஓகேவா? இப்போ எனக்கு எப்படி வரணும் ஆர்டர், தோனி விராட் ஜடேஜான்ற ஆர்டர் எனக்கு ஃபாலோ ஆகணும். பட் எங்கே வேணால் வரலாம். ஓகே, தோனி விராட் ஜடேஜா. கொஸ்டின் என்ன, ஹூ லிவ்ஸ் ஆன் தி ஃப்ளோர் நம்பர் ஃப்ளோர் 4ல் யார் இருக்கா, 4 என்ற எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறவங்க யார், வி. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது, டி விராட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க, பசில்ஸ், அதுவும் நம்பர் பேஸ்டு பசில். ஸ்மைலி பொம்மை வச்சிருக்க இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் நடந்திருக்கான், அந்த ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ஆன்சர் என்ன வரும்னு கண்டுபிடிக்க போகிறோம். 4 3 4 3 என்ன பண்ணால் 15 கிடைக்கும். சரி ஓகே. 7 3 7 3 என்ன பண்ணால் 15 கிடைக்கும். 6 5 6 5 என்ன பண்ணால் 15 கிடைக்கும். ரைட், பார்த்துருவோமா. 4 3 என்ன பண்ணால் 15 கிட்ட ரீச் பண்ண முடியும். 4 3 4 × 3 is 12. இந்த 12ல் +3 பண்ணால் 15 ஆகுமா. சரி, இந்த 3ன்றது பேட்டர்னாகவும் இருக்கலாம், இல்லை இந்த செகண்ட் நம்பரை ஆட் பண்ணுன்றதுனாவும் இருக்கலாம். செகண்டை செக் பண்ணி பார்ப்போம். 7 3s are 21 +3 பண்ணால் 24 ஆகும். இப்போயும் இங்கே செகண்ட் நம்பராகவும் இருக்கலாம், +3ன்றது பேட்டர்னாகவும் இருக்கலாம். இவனை செக் பண்ணால் தான் எனக்கு தெரியும். 6 5s are 30 30 +3 பண்ணால் என்ன கிடைக்கும், 33 தான் கிடைக்கும். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, +5 பண்ணியிருக்காங்க. அப்போ பேட்டர்ன் என்ன, இந்த ரெண்டு நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர், அதுதான் பேட்டர்ன் நம்மளுக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ பாருங்கள், 9 × 2 18 +2 இஸ் எவ்வளோ எனக்கு 20. ஸோ ஆப்ஷன் பி 20 இஸ் தி ரைட் ஆன்சர். கொஞ்சம் அப்ரோச் பண்ண பழக 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 கேல்குலேஷன் ஒரு நார்மலாக இருந்தாலே போட்டுடலாம். ரைட். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். AB 23 HC 24 கொஸ்டின் மார்க் DE 29. வேல்யூஸ் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டிருக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன, 1 2 8 3 4 5. நல்லா பாருங்களேன், 1 2s are 2 8 3s are 24 4 5s are 20. அப்போ இந்த தேர்ட் காலம் எல்லாமே என்ன பண்ணியிருக்கு, இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்திருக்கான அவன் யாருன்னு பாருங்கள். 1 + 2 is 3 4 + 5 is 9. அப்போ 8 + 3 எவ்வளோ, 11. முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி. ஓகே, ஈஸி தான், எல்லாருமே போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். குட். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. ரீப்ளேஸ் கொஸ்டின் மார்க் வித் எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பொம்மையில் இருக்க மாதிரியே பேட்டர்ன் இந்த பொம்மையில் இருக்குது. அது என்ன பேட்டர்ன் கண்டுபிடிச்சி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனக்கு எங்கே கொஸ்டின் மார்க் இருக்குன்னு பார்த்தா இங்கே தான். இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. 5 + 4 is 9 5 + 2 is 7 10 + 4 is 4. ஓகேவா? ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது கொஸ்டின் மார்க் மாற்றி கேட்டாலும் போட கற்றுக்கணும். இந்த நம்பர் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். 3 4s are 12 3 4 12. அடுத்து 7 4 28. முடிஞ்சு போச்சு. 13 2s are எவ்வளோ, 26. ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. In a class there are some students details as below. Kavi is 3rd from the top, 23rd from the bottom of the rank list. பாஸ் ஆனவங்களோட லிஸ்ட்டு தான் ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. கரெக்டாக? அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ கவி என்ன பண்ணுறாருன்னா டாப்லேருந்து 3rd பிளேஸில் இருக்கார், பாட்டம்லேருந்து 23rd பிளேஸில் இருக்கார். அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாமா. ஓகே, நம்ம போன டெஸ்ட்டில் பார்த்துருப்போம். ஒரு லிஸ்ட்டில் எனக்கு டாப் அண்ட் பாட்டம் சேம் பர்சனோட தெரியுதுன்னா டோட்டல் கண்டுபிடிக்க எப்படி, 2 பேரை ஆட் பண்ணி -1 பண்ணி விட்ருங்க. 26 - 1 is 25. அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, 25 பேர் இருக்காங்க. அடுத்து 8 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆகிருக்காங்க. இந்த எக்ஸாமில் 8 நபர்கள் ஃபெயில் ஆகிருக்காங்க. 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. How many total students are there in that class totally? அந்த கிளாஸில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப முடிஞ்சு போச்சா. பாஸ் ஆனவங்க எத்தனை பேர், 25. ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர், 8 பேர். எக்ஸாமுக்கே வராதவங்க எத்தனை பேர், 4 பேர். டோட்டலாக ஆட் பண்ண முடிஞ்சு 33 + 4 is 37. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். 5 friends sitting in a round table facing to the center. ஸோ சென்டர் ஃபேஸ் பண்ண மாதிரி 5 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறாங்க, சுக்கி பீம் டோலு போலு காலியா பீம் சிட்டிங் டு தி
Chukki, Beam, Dolu, Bolu, Kalia. Beam sitting third to the right of Bolu. Boluக்கு third to the rightல Beam இருக்காரு. 1, 2, 3 third place யார் இருக்காங்க? Beam இருக்காரு. ஓகே. Dolu is not an immediate neighbor of Bolu. Dolu வந்து போலுக்கு பக்கத்துல உட்காரல. இப்போ என்ன இடம் இருக்கு? போலுக்கு பக்கத்துல 2 இருக்கு. மிச்சம் இருக்கிறது யாரு? Dolu. Doluம் போலையும் பிரிச்சிட்டீங்களேன்றது தான் மைண்ட் வாய்ஸ். கரெக்டா? Kalia sits between Dolu and Bolu. டோலுக்கும் போலுக்கும் நடுவில் யார் இருக்காங்க? இந்த காலியா பையன் இருக்கான். ஃபைன். ஹூ இஸ் சிட்டிங் டு தி இமிடியட் லெஃப்ட் ஆஃப் சுக்கி. ஸோ இங்கே பேலன்ஸ் இருக்கிறது சுக்கி தான். சுக்கியை போட்டாச்சு. சுக்கிக்கு இமிடியட் லெஃப்ட் யார் இருக்காங்க? பீம் தான் கூட இருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி, பீம் இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபைண்ட் தி நம்பர் விச் ரீப்ளேஸ் தி கொஸ்டின் மார்க் இன் தி கிவன் இமேஜ். எங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது? இங்கிட்டு இருக்கு. ஸோ போட்டுருவோமா? 12 9 3 9 இருக்கு. 12 9s ஆர் எவ்வளோ எனக்கு? 108. அப்போ 3 9s எவ்வளோ? 27. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 135 கிடைக்குதா? அப்போ பேட்டர்ன் என்ன எனக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த 12ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம், 3ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் 12 into 9 + 3 into 9 ஆட் பண்ணால் எனக்கு 135 கிடைக்கும். இதுதான் பேட்டர்ன். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் போயிடலாமா? 3 90s எப்படி எழுத போகிறோம் நம்ம? 3 into 19 + 9 into 19 தான் பார்க்க போகிறோம். ஸோ 9 19s ஆர் எவ்வளோ? 90 81. ஸோ 181 + 3 19s ஆர் எவ்வளோ? 27 57. ஸோ 181 + 57 என்ன பண்ணி கேட்பாங்க? 238 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரி, இது என்னது எனக்கு? 171 ஆக்சுவலி 157 171 + 57 ஆட் பண்ணால் 8 12 228 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். 25 பாருங்க. 5 at 89, 3 at 90, then value of 6 at 4. இந்த அட்டுக்கு நடுவில் என்ன ஆப்ரேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும். 5 8 மல்டிப்ளை பண்ணாலும் என்ன இருக்கும்? 40 தான் வரப்போகுது. 3 9s 27 தான் வரப்போகுது. 90 ரீச் பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக பெருசாக எதாவது நடந்திருக்கும் இல்லையா? ஸ்கொயர் செக் பண்ணி பார்ப்போமா? 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. முடிஞ்சு போச்சு. ஆட் பண்ணால் எனக்கு 89 தாராளமாக கிடைக்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணணும்? 2 நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ ஆட் பண்ணால் போதும். என்ன கொஸ்டின் என்ன? 6 at 4. 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36 + 16 52 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். there are dogs and owls in a zoo. ஒரு ஜூவில் எனக்கு நாய்களும் ஆந்தைகளும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபைன். பை கவுண்டிங் her heads they are 100. தலையை கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறது? 100 இருக்கான். ஸோ however ஒரு லிவிங் அனிமலாக இருக்குது, பேர்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு தலை தான் இருக்க போகுது நம்ம பொறுத்த வரைக்கும். ஃபைன். the number of their legs is 300. சரியா? ஸோ அப்போ அவங்க மொத்தமாக என்ன எவ்வளோன்னு கேட்டால் 100 தான் இருக்க போகுது. அவங்களோட லெக்ஸ் 300 சொல்லிட்டாங்க. கொஸ்டின் என்னென்னா இந்த மாதிரி கொடுத்து என்ன கேட்பாங்கன்னா யாராவது ஒருத்தவங்களோட கவுண்ட் கேட்பாங்க. லெக் அவுல்ஸ் எவ்வளோ இருக்குது, டீஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இப்போ டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி கொஸ்டின் என்னன்னு கேட்குறாங்கன்னா ஆந்தைகள் எத்தனை தான் கேட்குறாங்க. எத்தனை ஆந்தைகள், அவுல்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அவுல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சரி, டாக்ஸ் என்னென்னு வச்சுக்கிறேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அவுல்ஸை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஃபைன். ஸோ அப்போது எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இது ஹெட்டோட ஈக்குவேஷன் வச்சுக்கணும். ஹெட்டோட ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய். ரெண்டு பேரோட தலையை கவுண்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கிறது? 100 கிடைக்குது. சரியா? அடுத்து காலுக்கு போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் டாக்ஸுக்கு எத்தனை கால்? 4 கால். ஸோ 4x ப்ளஸ் ஆல்ஸ்க்கு எத்தனை கால்? 2 லெக்ஸ். ஸோ 2y. இது எவ்வளோன்னு சொல்கிறோம்? நமக்கு லெக்ஸோட கவுண்ட் என்ன? 300 அப்படின்னு சொல்லிட்டோம். முடிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த சால்வ் பண்ண என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 2y இங்கே 1yன்னு வச்சுப்போம். இன்ட்டு 2 இன்ட்டு 1 பண்ண போகிறோம். ஸோ சால்வ் பண்ண என்ன கிடைப்பாங்க எனக்கு? 2x + 2y = 200 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 4x + 2y 300ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோமா? -1 மைனஸ் மாத்திரம். ஸோ இங்கேயும் மைனஸ் போட்டாச்சு. 2x - 4xனா எனக்கு -2xன்னு கிடைப்பாங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ -2x = -100 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ -2x = -100 அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ மைனஸ் அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2x = 100
அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 2னா எனக்கு 50. ஸோ என்ன கிடச்சிருக்கு எனக்கு எக்ஸ் தான் 50. அதாவது யாருடைய கவுண்ட்டு எக்ஸ்ன்னு என்ன வச்சோம் டாக்ஸை வச்சோமா. ஸோ எக்ஸோட கவுண்ட்டு தான் 50. எனக்கு டோட்டலாக ஹெட் எவ்வளோ இருக்குது 100 ஹெட்ஸ் இருக்குது. அப்போ 50 டாக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி ஆந்தைகளோட கவுண்ட் எவ்வளோ இருக்குது எனக்கு 50 தான் இருக்க போது. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே இவ்வளோலாம் போட முடியாதுங்களால சாவடிக்காதீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறீங்கன்னா லெக்ஸோட கவுண்ட்டு எடுத்துக்கோங்க. இதான் ஷார்ட்கட்டு வச்சுக்கோங்க சரியா. இந்த அப்படி மார்க் அப்படின்ற மாதிரி. ஓகே லெக்ஸோடைய கவுண்ட் எடுக்கும். லெக்ஸோடைய கவுண்ட் எவ்வளோ எனக்கு 300. இந்த 300 டிவைட் பை 2 பண்ணிக்கோங்க. டிவைட் பை 2 பண்ணால் கிடைப்பாங்க எனக்கு 150. இந்த வர ஆன்சர் கூட ஹெட்ஸ் கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஹெட்ஸ் கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் என்ன கிடைப்பாங்க எனக்கு ஹெட்ஸ் கவுண்ட் மைனஸ் பண்ணால் மீதி ஹெட்ஸ் கவுண்ட் எவ்வளோ 100. ஸோ மீதி 50 கிடைக்குதா. இந்த கிடைக்கிற ஆன்சர் யாருன்னா யாருக்கு அதிகமான கால் இருக்குமோ டாக்ஸா. ஸோ விச் எவர் இஸ் அனிமல். நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ஒரு அனிமல் ஒரு பேர்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த அனிமல் டாக் 4 கால் இருக்கு இல்லையா. அந்த கால்கள் நிறையா இருக்கிற அனிமலோடைய கவுண்ட் தான் என்ன கிடைக்கும் எனக்கு இந்த ஷார்ட்கட்டில் கிடைக்கும். உங்களுக்கு யாரை கொஸ்டினில் கேட்குறாங்க இப்போ அனிமலே கேட்டாங்கன்னா 15 டேரெக்டாக போட்டுக்கோங்க. கொஸ்டினில் வேறு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இப்போ டோட்டலாக அந்த தலை இருக்குல்ல அந்த ஹெட் கவுண்ட்டு அந்த ஹெட் கவுண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிச்ச ஆன்சர் கிடச்சிடும் எனக்கு. ஓகே ரொம்பவே சிம்பிள் தான் அழகாக போடலாம். ஃபைன். கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. 8 athletes சுனில் அபிஷேக் மோஹித் சீனு ராகுல் தானு கோயல் அண்ட் அங்கித் ஆர் சிட்டிங் அரௌண்ட் அ சர்க்குலர் டேபிள். ஸோ 8 பேர் என்ன பண்ணுறாங்க 8 ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அதுவும் என்ன பண்ணுறாங்க முக்கியமான விஷயம் இதுதான் ஃபேஸிங் ஆப்போசிட் டு தி சென்டர். வெளிப்புறத்தை பார்த்து உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி டைமில் 2 விதமாக ஒன்று சால்வ் பண்ணலாம். கான்ஷியஸாக வந்து எது லெஃப்ட் எது ரைட்டுன்னு பார்த்து போடலாம். இல்லாட்டி மேம் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ கோயில் இஸ் 3rd to the leftன்னு கொடுத்துருக்காங்கன்னா கோயில் இஸ் 3rd to the rightன்னு வச்சு போட்டாலே போதும். ஆப்போசிட்டாக போட போகிறோம் சரியா. ஸோ கோயில் இஸ் 3rd to the right ஆஃப் ராகுல். கோயில் எங்கே இருக்காங்க ரைட் ஆஃப் ராகுலுக்கு 3rd பிளேஸில் இருக்காங்க. மாற்றி போட போகிறோம் சரியா. ராகுலுக்கு 3rd to the ரைட்டில் கோயில் இருக்காங்க. ஃபைன். தானு இஸ் 3rd to the right ஆஃப் சீனு. தானு எங்கே இருக்காங்க சீனுக்கு 3rd to the ரைட்டில் இருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ சீனுக்கு லெஃப்ட்னு போட்டுடலாமா. ஸோ சீனுக்கு 3rd to the லெஃப்ட்டில் தானு இருக்காங்க அப்படின்னு போடுறோம் நம்ம. நெக்ஸ்ட் மோஹித் இஸ் 2nd to the right ஆஃப் சுனில். மோஹித் இஸ் 2nd to the right ஆஃப் சுனில்னு போடுறோம். அப்போ மோஹித் எப்படி போடலாம் நம்ம மோஹித் இஸ் 2nd to the left ஆஃப் சுனில். மோஹித் இஸ் 2nd to the left ஆஃப் சுனில் போட போகிறோம். அப்போ சுனிலுக்கு லெஃப்ட் சைடு எதுவாக இருக்கும் 1 2. ஸோ 2nd பிளேஸில் மோஹித்தை நான் போடுறேன். ஓகே. அபிஷேக் இஸ் 2nd to the left ஆஃப் சீனு. அப்போ எப்படி போடணும் அபிஷேக் இஸ் 2nd to the right ஆஃப் சீனு. சீனுக்கு வலது புறத்தில் 2ஆவது இடத்துல யார் இருக்காங்க அபிஷேக் இருக்காங்க. ஸோ திரும்ப பாருங்கள் புரியல இன்னொரு தடவை சொல்கிறத ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம ஆப்போசிட்டாக போடுறப்ப எனக்கு ஆப்போசிட் ஒரு சென்டரில் உட்காந்துருக்க போகிறேன். அதாவது வெளிப்புறத்தை பார்த்து உட்காந்துருக்கப்போ கான்சியஸாக போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க விஷயங்களும் ஆப்போசிட்டாக போட்டுக்கலாம். எனக்கு இது பெட்டராக தோணுச்சு. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைன். நீங்கள் மிச்சம் யார் இருக்காங்க ஒரு இடம் தான் பாக்கி இருக்குது. யார் வருவா இங்கே ராகுல் கோயல். ஸோ கோயல் தான் மிச்சம் இருக்காங்க. ஒரு கோயல் இல்லையா அங்கித் தான் மிச்சம் இருக்காங்க. ஸோ இங்கே அங்கித் வந்துடுவாங்க இங்கே அபிஷேக் வந்துடுவாங்க. ஓகேவா. கொஸ்டின் பாருங்கள். சிட்டிங் 2nd to the right ஆஃப் ராகுல். அப்போ எப்படி பார்க்கணும் 2nd to the right லெஃப்ட் ஆஃப் ராகுல். ராகுலுக்கு இடதுபுறத்தில் 2வது கேட்குறாங்க. ராகுலுக்கு இடதுபுறம் எது 1 2. 2வது யார் இருக்காங்க அபிஷேக். ஓகேவா. அபிஷேக்கா. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. 4 6 3 அப்படின்றது 8 மாறி இருக்கு. 6 10 5ன்றது 12 மாறி இருக்கு. 4 8 12ன்றது ஸோ 2ன்றது என்னவா மாறுன்னு கேட்குறாங்க. ஓகே. வேறு என்னதான் பேட்டர்னு பார்த்தா நல்லா பாருங்க. 4 6 ஆர் எவ்வளோ எனக்கு 4 24. 24 என்ன பண்ணால் 8 மாறும் டிவைட் பை 3 பண்ணால் மாறுமா மாறு முடிஞ்சிச்சு. 6 5 சார் எவ்வளோ 6 10 சார் எவ்வளோ 60. 60 டிவைட் பை 5 பண்ணால் 12. அப்போ 4 8 சார் எவ்வளோ 4 32 டிவைட் பை 2 பண்ணால் எனக்கு 16. ஆன்சர் எங்கே இருக்கு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா. 29 பாருங்கள். 8 5 34 at 36 இந்த மாதிரி மிக்சராக கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்களேன். வாட் வில் பி தி சம் ஆஃப் தீஸ் ஆட் நம்பர்ஸ் விச் ஆர் ஃபாலோட் பை சிம்பிள்ஸ். ஓகேவா. ஒற்றை எண்கள் அதாவது ஒரு குறியீட்டிற்கு முன்னால் வரும் ஒற்றை எண்கள்.
அதாவது ஒரு சிம்பிள் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு ஆட் நம்பர் இருக்கணும். ஒரு சிம்பிள், அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்றைப்படை எண் இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஈவன் நம்பர்ஸ் விச் ஆர் ப்ரிசீடட் பை சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் இருக்கணும். சிம்பிள்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இரட்டைப்படை எண் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற நிறைய எடுத்து ஆட் பண்ணால் என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. பார்த்துருவோமா? சரி, ஃபஸ்ட் எடுங்க. ஈவன் நம்பர் செட் எடுத்துப்போமா? சிம்பிள்ஸ் ஈவன் நம்பர் 36, 56. அடுத்து சிம்பிள்ஸ் ஈவன் நம்பர் எங்கே இருக்குது? 42. அடுத்து 32. நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ் ஈவன் நம்பர் எங்கே இருக்காங்க? சாவில் தான் இருக்குது. சரி, அடுத்த ஆட் நம்பர். ஆட் நம்பருக்கு என்ன ரூலு? ஆட் நம்பர் சிம்பிள் இருக்கணும். ஆடு சிம்பிள் இருக்கிறது 79. அடுத்த ஆடு சிம்பிள் இருக்கிறது, ஸோ ஆட் நம்பர் சிம்பிள் இருக்கிறது 81. ஓகேவா? அடுத்து வேறு ஆட் நம்பர் சிம்பிள் இருக்கிறது 51, சாரி 73. ஓகேவா? ஆட் பண்ணி பார்ப்போமா? 6, 12, 14, 16, 26 and 29. ஸோ மிஸ் பண்ணியிருக்கோமா? 36 எடுத்துகிறோம். சிம்பிள் ஈவன் நம்பர் எடுத்தாச்சு, சிம்பிள் ஈவன் நம்பர் எடுத்தாச்சு 56, சிம்பிள் ஈவன் நம்பர் வேறு இருக்குது 42 அண்ட் சிம்பிள் ஈவன் நம்பர் 32. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து ஈவன் நம்பர் ஆட் நம்பர் எடுத்தால் 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. யாரை மிஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ அகெயின் பார்ப்போம். சரி, அடுத்த ஆட் நம்பர் எடுத்தால் எனக்கு எப்படி இருக்கணும்? ஒரு ஆட் நம்பர் ஒரு சிம்பிள் இருக்கணும். ஆட் நம்பர் சிம்பிள்னா 67, 79. 67 மிஸ் பண்ணியிருக்கோமா? சரி, இப்போ ஆட் பண்ணி பார்ப்போம். 12, 14, 16, 26 and 36. ஸோ பேலன்ஸ் 3, 6, 11, 15, 25, 33, 40, 46. ஸோ 466 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ. சொல்லியிருக்க விஷயங்களை புரிஞ்சு அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வேறு எப்படி கேட்கலாம்? இந்த ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் இருக்குல்லையே, அந்த செட்டில் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஆட் நம்பர்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தனியாக கேட்க முடியும். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். How many such letters are which is immediately preceded by a letter? Preceded by என்ன? இப்போ பிக்கு ப்ரிசிடட்னா என்னன்னா ஏ, பிக்கு ஃபாலோட்னா சி. ஓகேவா? இப்போ அப்படி வச்சு தான் போட போகிறோம். Such letters which is immediately preceded by a letter. ஒரு லெட்டர் இருக்கணும், அதுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கணும், அண்ட் ஃபாலோட் பை a நம்பர், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும். அப்போ லெட்டர் நம்பர் இருக்க மாதிரி எத்தனை பேர்னு பார்க்க போகிறோம். லெட்டர் நம்பர் சிம்பிள் வந்துருச்சு. அடுத்து வேறு எங்கே இருக்குது? ஸோ அவ்வளோதான், ஒரே ஒரு செட்டு மட்டும் தான் இருக்குது. HV7 மட்டும் தான். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ பசில்ஸ்னால் ஒன்றும் பெரிய மனலாம் கிடையாது, சிம்பிள் தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் டைம் கன்சம்ஷன் இருக்க தான் செய்யும். அடுத்த டெஸ்ட்டில் பார்ப்போம். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. தேங்க்யூ.